கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்தியாவில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா, தமிழகத்தின் பொக்கிஷம், தங்க மகன், விஞ்ஞானி, நமது இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஐயா அப்துல் கலாம் பற்றி பேசுவோம். அவர் இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண வார்த்தைகளை உலகில் பரவவிட்டு சென்றிருக்கிறார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இளைஞர்களே கனவு காணுங்கள், நீங்கள் எந்த உயரத்தையும் எட்டலாம், ஒரு நாட்டின் உயர்ந்த பதவிகளை அடையலாம். டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பொருளாதார மேதை, பொருளாதார நிபுணர். நீங்கள் நாட்டை ஆள ஆசைப்பட்டால், அதுவும் நீங்கள் கனவு கொண்டால், அந்த உயரத்தை எட்ட முயற்சி எடுத்தால் நீங்கள் சாதித்து காட்டலாம். அது மட்டுமல்ல, நான் கண்ட கனவுகளில் இந்த இந்தியாவை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 100 கோடி இளைஞர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் இருப்பார்கள். இவர்கள் அனைவரது மனதிலும் நம் நாடு வளம் வர வேண்டும். ஒவ்வொருவரும் தொழிலதிபராக வளம் வர வேண்டும். நமது நாட்டில் பசி, பஞ்சம், பட்டினி எதுவுமே இருக்கக்கூடாது. உலகத்துக்கு நாம் தான் முதல் வல்லரசு நாடு என்பதை நமது உழைப்பில் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். உதாரணமாக ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகப் போரில் அணுகுண்டுகள் வீசி அந்த நாடு அழிந்து விட்டது. கொஞ்சம்தான் நிலப்பரப்புகளும் மக்களும் வாழ்ந்தார்கள். அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எந்த சம்பளத்தையும் எதிர்பார்க்காம, மணிக்கணக்கு எதிர்பார்க்காம, என்னால் முடிந்தால் 24 மணி நேரம் அல்ல, 20 மணி நேரம் அல்ல, அந்த நாட்டிற்காக நான் உழைக்க தயார் என்று அவர்களாக உழைப்புகளில் ஈடுபட்டு அந்த ஜப்பான் நாட்டை வளர்ச்சி பாதையை எடுத்துக்கொண்டு இன்று உலகத்தின் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக பேசப்படுகிறது. நாம் ஏன் நமது இந்தியாவை நம்பரும் நாடாக ஆக்கக்கூடாது? படித்த இளைஞர்கள், பட்டாதாரி வாலிபர்கள், பொறியியல் இன்ஜினியர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அனைவரும் நாடு முன்னேற பாடுபட வேண்டும். நம் நாட்டில் என்ன வளங்கள் இல்லை? அனைத்து வளங்களும் இருக்கிறது. நாம் ஏன் அந்நிய நாட்டை கையேந்த வேண்டும்? நமது இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் பெரும் தொழிலதிபர்களாக வர முயற்சிடுங்கள். எனக்கு இன்னொரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை என் வாழ்க்கையில் நான் கண்டெடுத்தேன். அந்த தங்க மகன் சென்னையிலே அக்வாவேல் எக்ஸ்போர்ட் நடந்து கொண்டிருக்கும் இளம் தொழிலதிபர் அடிதாஸ் ஐயா அவர்கள். அவர் மீது நான் பிறந்த மதிப்பு கொண்டு அவரை போல் நாமும் ஒரு இளம் தொழிலதிபராக வளர வேண்டும் என்று முடிவுக்கு என் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டேன். இதை தூண்டியவரும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். இந்த வீடியோ மீண்டும் தொடரும். அடுத்த வீடியோவில் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுவோம். வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம். அனைத்து இந்திய மக்களும் நன்றாக நலம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.